ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் அதாவது பல வருஷமாக க்ளீன் பண்ணாத என்னோடய ஃப்ரிட்ஜை தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். கண்டது கிடையாது எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குதுங்க. நல்லது கெட்டது ஆகிறது ஆகாதது. நான் ஃப்ரிட்ஜு வாங்கினதுலேருந்து இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லைங்க. அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியே. திடீர்னு நானும் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருந்தேன். சரி, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் ஏன் திடீர்னு பண்ணுறேன் அப்படின்னா, நாளிலேருந்து நான் வேலைக்கு போகிறேங்க. அதனால் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் டைமே கிடைக்காது. ஸோ சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கும். அந்த சண்டேவும் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ரொம்ப டயர்டாயிரும். அதனால் நம்ம இன்றைக்கே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்பப்போ லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப இதாகாது. இப்போ நான் ரொம்ப நாள் அப்படியே போட்டு வைக்கவும் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நேரம் ஆகாது. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணியில் எலுமிச்சம்பழமும் லைசாலும் கலந்து நல்லா ஒரு துணி வச்சு நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து நல்லா சோப் போட்டு விலக்கி வச்சுட்டேன். அவங்களும் எல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் இன்னொரு நார்மல் துணியில் வந்துட்டு வெறும் தண்ணியில் நனைச்சி எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா காய வைக்கிற அளவுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா சண்டே. ஸோ பசங்கள்லாம் வீட்டில் இருக்கறனால அது செய்ய விடலை. அதனால் நான் அப்படியே காட்டன் கிளாத் வச்சு நல்லா துடைச்சி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இருந்ததுக்கும் பின்னாடி இருந்ததுக்கும் நீங்களே பாருங்கள். அவ்வளோ பொருளும் வேஸ்ட்டான பொருள் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறது, அதை எடுத்து வைக்காமல் அப்படியே அதிலேயே வச்சுருக்கிறது, அதுவே நிறைய இருந்துச்சு. ஸோ கழட்டும்போது வேகமாக அதை கழட்டிட்டேன். திரும்பவும் போடும்போது என்னால் மாட்ட முடியல. ஸோ என் பையனும் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ இது கொல்லிமலை போயிட்டு வந்தப்போ பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸில் இருக்குது. எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே ஃப்ரிட்ஜ் உள்ளாரையே போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றது எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா தேவையான பொருள்னு பார்த்தா இது மட்டும்தாங்க. தேவையில்லாத பொருள் ஒரு கூட நிறையா இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரிட்ஜை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.